ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நார்த் இந்தியன் கறி டிஷ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் போட்டு வெங்காய பஜ்ஜி செய்வாங்களே அந்த மாதிரி சின்னதாக வெங்காய பஜ்ஜி செஞ்சு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ரைஸ் கூட சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. சீக்கிரமாக செஞ்சுட்டு ரைஸ் கூட சாப்பிட்டுக்கலாம். ஹெல்தி அண்ட் டேஸ்டி கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் உப்பு போட்டுக்கோங்க டேஸ்ட்டுக்கு அக்கார்டிங்காக. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு, அப்புறம் தயிர் கொஞ்சம் போட்டு பேஸ்ட் மாதிரி செஞ்சு, அதுக்கப்புறம் அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தண்ணி நல்லா ஆட் பண்ணிவிட்டு, இப்போ பஜ்ஜி செஞ்சோம் இல்லையா, அதே கடாயில் எண்ணெய் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் பெருங்காயம், அப்புறம் ஜீரகம், அப்புறம் கொஞ்சம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அது ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அது போட்டு நல்லா பிங்க் கலர் ஆகிற வரைக்கும் அது ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் தனியா பவுடரும் கொஞ்சம் தனியா பவுடர் போட்டுக்கோங்க 1 ஸ்பூன். அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் நல்லா போட்டுக்கோங்க. போட்டு தாளிக்கணும். தாளிக்கிறதுக்காக நான் இது ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி வெங்காய பஜ்ஜி செஞ்சேன் இல்லையா, அந்த வெங்காய பஜ்ஜியில் நான் எதுவுமே நிறைய மசாலாலாம் எதுவும் போட மாட்டேன். வெறும் உப்பு, கடலை மாவு, அப்புறம் வெங்காயம், அவ்வளோ. இப்போ கடலை மாவு பேஸ்ட்டு ஒன்று செஞ்சு வச்சுருந்தோம்ல சைடில், அதில் நல்லா தண்ணி போட்டு தண்ணி நல்லா போடுங்க. ஏன்னா அது வந்துட்டு கொஞ்சம் பாயில் பண்ணும்போது அது திக்காயிடும், அதனால தண்ணி நிறைய போடணும். தண்ணி நல்லா போட்டு அது மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதை டைரெக்டாக கடாயில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டோடனே கொஞ்சம் ஒரு பாயில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பாயில் வந்ததுன்னா அதோட கலரும் சேஞ்ச் ஆகிடும். அப்புறம் கொஞ்சம் திக்காகவும் ஆகிடும். திக்கானோடனே நீங்கள் அந்த அனியன் பஜ்ஜி செஞ்சு வச்சுருக்கீங்க இல்லையா, அதை நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ண உடனே இன்னொரு 2 மினிட்ஸ் நீங்கள் அதை பாயில் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக ஹெல்த்தியான ரெசிபி ரெடி. நீங்கள் இதை ரைஸ் கூட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக இது லாஸ்ட்டு ஸ்டெப்பு, ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு. கடைசியாக 4 பூண்டு எடுத்துக்கிட்டு 2 க்ரீன் சில்லி எடுத்து நல்லா அம்மியில் வந்துட்டு நுறுக்கி வச்சுக்கோங்க. அது கடைசியாக நீங்கள் எடுத்து அதில் போட்டுடுங்க. சூப்பராக